கோவையில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதாக முதல்வர் பேசியதற்கு சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், வால்பாறை சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் உட்பட 3 பேருக்கு எவ்வித அறிகுறியுமின்றி தொற்று இருப்பது உறுதியாகி இருப்பதாக கூறினார். 50 லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோவையில் 36,000 பேருக்கு மட்டுமே பரிசோதனைகள் மேற்கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். கோவையிலே கொரோனா தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக ஒரு தவறான தகவலை முதல்வர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை பார்த்தீங்கன்னா 36,905 பேருக்கு மட்டுமே கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கோவையில் பார்த்தீங்கன்னா சுமார் 50 லட்சம் மக்கள் கோவையிலே வசித்து வருகின்றார்கள். 50 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த கோவை மாநகரத்தில், இந்த கோவை மாவட்டத்தில் வெறும் 36,000 பேருக்கு மட்டுமே பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50 பேருக்கும் கூட பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை. இங்க இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோவையில் எவ்வித அறிகுறியுமின்றி பலருக்கு கொரோனா தொற்று பாதித்திருப்பதால் கொரோனா பரிசோதனையை அதிகரிக்க வேண்டும் என்று சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா காலத்திலும் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்.